எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வணக்கம். ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் பார்த்திபன். நாம் இந்த வீடியோவில் ஏசியா பசிபிக் ரீஜனில் ஒரு லார்ஜஸ்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைடரான அஸ்டார் டிஎம் ஹெல்த் கேர் இந்த கம்பெனி பங்குகளை வாங்கலாமா? இப்போ வாங்குற இடத்துல இந்த கம்பெனியினுடைய பங்குகள் இருக்குதா? இந்த கம்பெனி முதல்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஹெல்த் கேர் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பெனி ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த கம்பெனி பற்றி பார்த்துட்டு இந்த கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது, இந்த கம்பெனி இப்போ வாங்கலாமா அப்படின்றத டெக்னிக்கலாகவும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஸ்டார் டிஎம் ஹெல்த் கேர் இந்த கம்பெனி டாக்டர் ஆசாத் மூப்பன் அவர்களால் 1987 யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதாவது துபாயை தலைமையிடமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. சாதாரணமாக ஒரே ஒரு கிளினிக்காக தான் இவர் 1987 இந்த அஸ்டார் டிஎம் ஹெல்த் கேரை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு ஏசியா பசிபிக் ரீஜனான துபாய், ஜோர்டான், சவுதி அரேபியா, கத்தார், இந்தியா இப்படி பல இடங்களில் செயின் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ், அது மட்டும் இல்லாமல் கிளினிக்ஸு, ஃபார்மசிஸ் அண்டு லேப்ஸு இதெல்லாம் பெரிய அளவில் ரன் பண்ணுற ஒரு மிகப்பெரிய குரூப்பாக இந்த கம்பெனி வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக ஒரு 32 ஹாஸ்பிட்டல்ஸ், 127 கிளினிக்ஸ், 521 ஃபார்மசிஸ் அண்ட் 205 லேப்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் இவங்களுடைய ஹாஸ்பிட்டலில் 17 ஹாஸ்பிட்டல்ஸ் இந்தியாவில் இருக்குது. 4317 படுக்கை வசதிகளோட இந்தியாவில் இவங்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொச்சி, கோழிக்கோட், வயநாடு, ஹைதராபாத் இப்படி பல இடங்களில் இவங்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இவங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவுமே இல்லை. பட் கேரளாவில் இவங்களது நிறைய இருக்குது. ஒரு வேளை இவருடைய ஆரிஜின் மேபி கேரளாங்கிறதுனால கேரளாவை இவங்க கேரளாவில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்ற விஷயம் தெரியல. ஆனால் இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது டெக்னிக்கலாக ரொம்ப நல்ல இடத்துல இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை நாம் இப்போ வாங்கலாம். அதுக்கு முன்னால் இந்த கம்பெனி இப்போது ஃபினான்ஷியல், இந்த கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நாம் ஸ்க்ரீனரில் போய் கொஞ்சம் பார்த்துருவோம். அஸ்டார் டிஎம் ஹெல்த் கேர் இந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேபிட்டல் 24,921 கோடி. இந்த கம்பெனியினுடைய பிஇ ரேஷியோ 90.50. ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ஆக்சுவலாக இந்த ஆர்ஓசி ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா 4.48% தான் இருக்குது. இது ரொம்ப 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 கம்மியான ஒரு ஆர்ஓசி. பட் ஆனால் சிஏஜிஆர் லெவலில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத்தில் 20% மேலே க்ரோத் கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த வருஷத்தினுடைய க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த வருஷம் அவங்க கொடுத்த ரிசல்ட்டே அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. பட் இந்த கம்பெனியை நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறது காரணம் டெக்னிக்கலாக இந்த கம்பெனி மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 499 ரூபாய், 500 ரூபாய் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 68.68 ரூபாய் 80 பைசா இந்த கம்பெனியினுடைய புக் வேல்யூவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7.5% அதிகமாக இருக்குது. ஆர்ஓஇயும் அவ்வளோ ஒன்று சொல்லிக்கிற மாதிரி இருப்பேன். ரொம்ப கம்மியான ஒரு ஆர்ஓஇ, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 3.13%ங்கிறது ரொம்ப குறைவான ஒரு ஆர்ஓஇ. இந்த கம்பெனி 52 வீக் ஹை, இந்த கம்பெனியினுடைய 52 வீக் ஹை 558 ரூபாய், 52 வீக் லோ 311 ரூபாய். டிவிடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று கொடுத்த மாதிரி தெரியல. 0.40% டிவிடெண்ட்டு, பெரிய லெவலில் டிவிடெண்ட்டு கொடுக்கல. இந்த கம்பெனியினுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். இந்த கம்பெனியினுடைய ப்ரோஸ் அண்ட் கன்சர்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் டெபிட் நிறையவே இருக்குது. ஆனால் அந்த டெபிட்டை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வர்றாங்க. அதே மாதிரி டெப்டார்ஸ் டே இம்ப்ரூவ் ஆகிருக்குது, நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்குது. 127 நாள்லேருந்து 23 நாளாக குறைஞ்சிருக்குது. இப்போ கன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் முதலே சொன்ன மாதிரி புக் வேல்யூவிலிருந்து 7.
2% வந்து அதிகமாக இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது வந்து ஓவர் வேல்யூடில் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் பிஇ ரேஷியோ, அதாவது கரண்ட் பிஇ ரேஷியோ கூட கம்பேரிட்டிவாக பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓகே அப்படின்ற ஒரு ரேட்டாக இருக்கிறதுனால தான் நாம் இந்த கம்பெனியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த கம்பெனியினுடைய சேல்ஸ் க்ரோத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 5 வருடங்களாக வந்து க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது. அதாவது -14.2% கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனியினுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நம்ம முதலே சொன்ன மாதிரி வந்து ரொம்ப கம்மியாகி தான் இருக்குது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டை வந்து இவங்க கேபிட்டலைஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. இப்போ இது எல்லாத்த விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோட்டர் வந்து அவங்களுடைய ஹோல்டிங்கில் கிட்ட பெரும்பாலான பகுதியை வந்து ப்ளச் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரியான இந்த ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்ணுற இந்த செக்டார் இருக்குது இல்லையா, இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செலவுகள் இருக்கும், எக்ஸ்பென்சஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் வந்து இதை வந்து ப்ளச் பண்ணி இருக்கலாம். பட் ப்ளச் பண்ணுறதுனாலேயே வந்து ஒரு கம்பெனி வந்து நல்ல கம்பெனி இல்லை அப்படின்றத வந்து நாம சொல்ல முடியாது. அடுத்ததான் வந்து ஏர்னிங்ஸ் இன்க்ளூட் அண்ட் அதர் இன்கம் 5268 crore-ங்கிறாங்க. ஆக்சுவலாக போன தடவை இவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய அசட் ஒன்றை வந்து சேல்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அந்த அதர் இன்கம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து நம்ம கன்சர்னாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 155 நாள்லேருந்து 297 நாளாக இன்க்ரீஸ் ஆகி இது வந்து ஒரு ஹியூஜ் இன்க்ரீஸ் தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து கன்சர்னாக எடுத்து தான் ஆகணும். ஆனால் இவ்வளவு டிராபேக் இந்த கம்பெனியில் இருந்தாலும் இந்த கம்பெனி சமீபத்தில் லிஸ்ட் ஆன கம்பெனி. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சர் இந்த ஹெல்த் கேர் செக்டாரில் இருக்கிற கம்பெனிகள் எல்லாமே வந்து ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து மூவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பிக்கப் ஆகி கண்டிப்பாக வந்து மேல் ஒரு நல்ல க்ரோத்தை வந்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த கம்பெனி வந்து இந்த கம்பெனியினுடைய பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து மேக்ஸ் ஹெல்த் கேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீடர்னு சொல்லலாம். மேக்ஸ் ஹெல்த் கேர் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1042 ரூபாய். இந்த கம்பெனியினுடைய பிஇ ரேஷியோ 95 ரூபாய். அடுத்தது அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், குளோபல் ஹெல்த், நாராயணா ஹிருத்தாலயா, பாலி மெடிக்யூர், அடுத்தது அஸ்டாடியம் ஹெல்த் கேர். அஸ்டாடியம் ஹெல்த் கேர் வந்து இப்போ 498 ரூபாய் இருக்குது. இதனுடைய பிஇ ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இப்போது கரண்ட்டு பிஇ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎம் பிஇ வந்து நம்ம வந்து வச்சுட்டு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே அப்படின்ற அளவு இந்த கம்பெனி வந்து இந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால தான் நம்ம இந்த கம்பெனியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கம்பெனியினுடைய ROCE பாருங்கள், மற்ற கம்பெனிக்கு எல்லாமே வந்து ROCE ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட above 10. அது கூட ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் மட்டும்தான் வந்து 10 அப்படின்ற இதில் இருக்குது. மற்ற எல்லா கம்பெனியுமே வந்து above 15 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் தான் இருக்குது. பட் இந்த கம்பெனி சமீபத்தில் லிஸ்ட் ஆன கம்பெனி அப்படின்றதுனால போக போக நல்லா இருக்கும்னு நம்பலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்துருவோம். குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் செப்டம்பர் 2024 கடைசியாக வந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து அதுதான். சேல்ஸ் வந்து 1086 கோடி ரூபாய் சேல்ஸ் காட்டியிருக்கிறாங்க. அதில் எக்ஸ்பென்சஸ் 869 கோடி ரூபாய், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 217 கோடி ரூபாய். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்குது. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது 2021 செப்டம்பர்லேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஒரு 14லிருந்து 17 தான் இருந்துச்சு. பட் இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 20% அது இம்ப்ரூவ் ஆகிருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். இப்போ இதில் என்னென்னா இதை லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் அப்படின்ற வகையில் ஒரு 5120 கோடி ரூபாய் வந்து உள்ளே வந்திருக்குது. நான் இதை ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து இந்த 5120 கோடி ரூபாய். பட் மற்ற இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் அதர் இன்கம் வரல. இந்த செப்டம்பர் 2024 குவார்ட்டரில் வந்து 35 கோடி ரூபாய் தான் வந்து அதனுக்கு. எப்போவுமே வந்து ஒரு கம்பெனியினுடைய சேல்ஸ் பார்க்குறப்போ அந்த ஆப்ரேட்டிங் அந்த சேல்ஸை தான், அதாவது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியிலேருந்து வர்ற சேல்ஸை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அதர் இன்கம்ங்கிறது வந்து இந்த ஏதாவது ஒரு அசட்டை விற்றுருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து வந்த அந்த இன்கமாக இருக்கலாம். அது வந்து ரெகுலர் இன்கமில் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததாக ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 159 கோடி ரூபாய். இது 159 கோடி ரூபாய் வந்திருக்குது. டேக்ஸ் வந்து 33% வந்து டேக்ஸ் கட்டியிருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 2024 குவார்ட்டரில் வந்து டெக்ளைன் ஆகிருக்குது. 106 கோடி ரூபாயாக வந்து கம்மியாகிருக்குது. இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 869 கோடி ரூபாய் வந்து இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் இருந்திருக்குது.
அதெல்லாம் வந்து டேக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கட்டியிருக்கிறாங்க. லாஸ்ட் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணி பார்க்குற 33% வந்து டேக்ஸ் கட்டியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர்லி இபிஎஸ் வந்து 1.94 அப்படின்ற இதில் இருக்குது. அடுத்ததாக வந்து இதில் ஆனுவல் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் பார்த்துட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனுவல் ரிசல்ட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2024 அந்த ஃபினான்ஷியல் இயரோட முடிஞ்ச ஆனுவல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 3699 கோடி ரூபாய், அதில் எக்ஸ்பென்சஸ் 3124 கோடி ரூபாய், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 575 கோடி ரூபாய், 16% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். இதுக்கு அடுத்த குவார்ட்டர்லேருந்து தான் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இதில் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 212 கோடி ரூபாய். இதில் வந்து அதாவது மார்ச் 2023 முடிவடைந்த நிதியாண்டு கூட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப கம்மியான ஒரு நெட் ப்ராஃபிட் தான் இவங்க எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய கன்சர்ன் தான். இருந்தாலும் வந்து இந்த குவார்ட்டரில் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். இப்போ டிடிஎம் பாருங்க, டிடிஎம்ல வந்து அது அந்த அதர் இன்கம் 5268 கோடி ரூபாய் சேர்ந்து இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5465 கோடி ரூபாய் வந்து நெட் ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி காட்டுது. பட் ஆனால் இது வந்து அந்த 5268 கோடி ரூபாய் நாம வந்து கழிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் தான், 200 கோடி ரூபாய் கூட கிடையாது, அதை விட கம்மியான ஒரு ப்ராஃபிட் தான் வந்து ஜென்ரேட் பண்ணி இருக்கிறாங்க. இபிஎஸ் வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது. 2.59 தான் இபிஎஸ். அடுத்ததாக டிவிடெண்ட் பே அவுட் 77% அப்படிங்கிறாங்க. பட் டிவிடெண்ட் பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் என்ன டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் 77% அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமே வந்து சிஏஜிஆர் வந்து ரொம்ப டவுன் ஆகியிருக்குது. ப்ராஃபிட் க்ரோத்தும் அதே மாதிரி டவுனில் தான் இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதுன்னு சொல்லலாம். ஆனால் லாஸ்ட் இயரில் வந்து 3% வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஆர்ஓஇயாக இருக்குது. அடுத்ததாக இந்த கம்பெனியினுடைய கடன் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து பாரோயிங் வந்து 1940 கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கி இருக்கிறாங்க. அதர் லயபிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா 1312 கோடி ரூபாய். இதில் இவங்களுடைய ஃபிக்ஸ்டு அசட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேண்டு, பில்டிங்கு, பிளான்ட், மிஷினரி, ஈக்குவலண்ட், அந்த எக்யூப்மெண்ட்ஸு, இது எதையுமே வந்து இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு அசட்டு. பெருசாக வந்து இது எதையுமே வந்து உடனே வந்து விற்று நம்ம வந்து காசு பண்ணிட முடியாது. இப்போ நம்ம வந்து இந்த அதர் அசட்டுக்கு போவோமே, இந்த அதர் அசட்டுக்கு போனோம் அப்படின்னா இன்வென்ட்ரிஸ் ஓகே, ட்ரேட் ரிசீவபிள் இவங்களுக்கு வர வேண்டியது, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் வந்து 1577 கோடி ரூபாய் வந்து கையில் வச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக இதையும் சேர்த்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபாய் வந்து இவங்களுக்கு கையில் இருக்குது. ஆனால் கடன் வந்து அதை விட அதிகமாக இருக்குது. எல்லா கடனையும் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து உடனடியாக பணம் பண்ணக்கூடிய அசட்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை மட்டும்தான் எடுத்திருக்கிறோம். 2000 கோடி ரூபாய் வந்து இவங்ககிட்ட வந்து அசட்ஸ் இருக்குது. உடனே பணமாக மாற்றுற ஒரு அசட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பாரோயிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டே வருது. ஒவ்வொரு வருஷம் வந்து அதிகமாகிட்டே வந்திருக்கு. பட் மார்ச் 2023 கூட கம்பேர் பண்ணுறப்ப வந்து இது வந்து ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் வந்து பாரோயிங்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 1940 கோடி ரூபாய். அதர் லயபிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா 1312 கோடி ரூபாய். அப்புறம் இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டியாகவே இருக்குது. 1940 இதில் ஒரு 1312 பண்ணுறது கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய். ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டேஜ் இருக்குது. அசட் கூட கம்பேர் பண்ணுறப்போ ஷார்ட்டேஜ் இருக்குது. இதுதான் வந்து இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஹெல்த் வந்து ஓகே அப்படின்ற அளவில் இருக்குது. அடுத்தது கேஷ் ஃப்ளோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் மார்ச் 2024 வெறும் 158 கோடி ரூபாய் தான் ஜென்ரேட் பண்ணி இருக்கிறாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 1834 கோடி ரூபாய் ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிக்கு 878 கோடி ரூபாய், ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி 1053 கோடி ரூபாய், நெட் கேஷ் ஃப்ளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 332 கோடி ரூபாய் வச்சிருக்கிறாங்க, ஜென்ரேட் பண்ணி இருக்கிறாங்க மார்ச் 2024. இது எப்படின்னா மார்ச் 2023 வந்து ரொம்ப அதிகமான கேஷ் வந்து இவங்க ஜென்ரேட் பண்ணியிருந்ததுனால அதையும் வந்து ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நெட் கேஷ் ஃப்ளோ வந்து 332 கோடி ரூபாய்
இருக்கிற மாதிரி காட்டுது. அடுத்தது ரேஷியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெப்டார்ஸ் டே வந்து கம்மியாக இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்வென்ட்ரி டேஸும் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் டேஸ் பேபிள் அதுவுமே வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, 183 நாளாக வந்து கம்மியாக இருக்குது. கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதான் வந்து இதில் ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். முதலே சொன்ன மாதிரி ROCE வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஒரு பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஃபியூச்சரில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்பலாம். இதுதான் இந்த கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல் ஹெல்த்து. ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 42% ஷேரை வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. அடுத்தது இதில் எல்லாருமே வந்து ஷேர் வச்சுருக்காங்க. FIIs வச்சுருக்கிறாங்க, DIIs வச்சுருக்கிறாங்க. பப்ளிக் கிட்ட ரொம்ப கம்மியான ஷேர்ஸ் தான் இருக்குது. FIIs DIIs வந்து கணிசமான அளவில் இந்த கம்பெனியில் வந்து பங்குகளை வச்சுருக்கிறாங்க. FIIs வந்து DIIs விடவே அதிகமான ஹோல்டிங்ஸ் வந்து இந்த கம்பெனியில் வச்சுருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த கம்பெனி டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். இப்போ இந்த கம்பெனியினுடைய டே சார்ட் நான் போட்டிருக்கிறேன். கீழே வந்து RSI இண்டிகேட்டர் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், இந்த கம்பெனி வந்து இப்போது இன்னைக்கு 16/1/2025 இன்னைக்கு இப்போது இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ரேட் கிட்டத்தட்ட வந்து 500 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி நாம் இந்த இடத்துலையே வந்து வாங்கலாம். வாங்கிட்டு இந்த கம்பெனி வந்து ஹோல்டு பண்ணலாம். ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 585 ரூபா வரைக்கும், ஒரு 3 மாத கால அளவில் வந்து ஒரு 585 ரூபா வரைக்கும் மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இப்போது இந்த கம்பெனி வந்து இந்த கம்பெனிக்கு ஸ்டாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்டாப் நம்ம எப்போவுமே வந்து மனசில் வச்சுக்கணும். ஒரு கம்பெனியை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 8%, அதாவது நீங்கள் வந்து எந்த கம்பெனியை என்ன ரேட்டில் வாங்கினாலும் ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு 8% கீழே அது வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா யாரையுமே கேட்கக்கூடாது. அந்த கம்பெனி கொடுத்துட்டு வந்து வெளியில் வந்துடுறது வந்து நம்மளோட கேபிட்டலுக்கு ரொம்ப நல்லது. ஸோ 500 ரூபாய்க்கு இந்த கம்பெனியை வாங்குறீங்க, ஸ்டாண்டர்டாக ஒரு இது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா 8×5 = 40, கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்கு கீழே இந்த கம்பெனி வந்துச்சு அப்படின்னா 460 ரூபாய்க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனி நீங்கள் கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். இல்லை மிகச்சரியான ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு கொடுக்கலாம், வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து இதனுடைய லோ, அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 420 ரூபா ஸ்டாப் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 16% கீழே தான் வந்து ஸ்டாப் வைக்கணும். 420 ரூபாய்க்கு கீழே வர்ற வரைக்கும் இந்த கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அது 420 ரூபாய்க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹெவியான ஒரு ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் பெரிய அளவில் ஒன்றும் ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ இருக்கிற 500 ரூபாய்ங்கிற ரேட்டிலேயே இந்த கம்பெனியை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு 580 ரூபா வந்து ஃபஸ்ட்டு டார்கெட். அந்த 580 ரூபாயை பிரேக் பண்ணுறப்ப வந்து புதுசாக ஒரு ஹை வந்து வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த கம்பெனிக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இந்த கம்பெனி நீங்களும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு இந்த கம்பெனியை நீங்கள் வாங்கி வைக்கலாம். இந்த கம்பெனி கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை ஃப்யூச்சரில் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், யார் என்ன பங்குகளை வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு ஷேரை வாங்குறத பற்றி யோசனை பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உபயோகமாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் நம்ம சேனலை அறிமுகப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.